இதையெல்லாம் செய்யுளாக 64 திருவிளையாடலாக அவர் எழுதினார். அதுல இந்த முக்கியமான மாணிக்கவாசகருக்கு அனுகிரகம் பண்ண குரு தரிசனம் காமிச்ச லீலையும் எழுதி மாணிக்கவாசகருக்காக நரியை பரியாக்கினது, பரியை நரியாக்கினது, அதுக்கப்புறம் வைகை வெள்ளத்தை அனுப்பிச்சது, பகவானே பரமேஸ்வரனே வீட்டுக்கு மண் சுமந்து வேலை செய்யறதுக்கு வேலையாளாக வந்தது. செய்யுள் பாடலாக ரொம்ப கருத்துக்கு எளிமையான பாடல்களாக இருக்கு. அதுக்குள்ள நம்ம கருத்துக்கு நிறைய விருந்தாரு. இப்பெல்லாம் சிந்திச்சு பார்க்கிறோம் அந்த பாடல்களை எல்லாம். அப்படி மாணிக்கவாசகருக்கு அந்த திருப்பெருந்துறை அப்படிங்கிற கஷேத்திரத்துல இந்த மணிவாசகருங்கிற பேரை பரமேஸ்வரன் தான் கொடுத்தார் அப்படிங்கிறதுக்கு உள்ள அந்த பாடலும் அதுக்குள்ளதான். இந்த பெரிய புறம் அந்த திருவிளையாடல் புராணம் தான். பழுதிலா சொல் மணியினை பத்தி செய்து அன்பு முழுதுமாகிய வடத்தினான் முறை தொடுத்து அலங்கள் அழுது சாத்தி மெய் அன்பருக்கு அகமகிழ்ந்து ஐயர் வடிவிலாத பேர் மாணிக்க வாசகன் என்றார். இதுவரைக்கும் அவருக்கு என்ன பேர் அப்படின்னா வாதவூர் அடிகள் தான் பேர். திருவாதவூர்ன்ற ஊர்ல வந்தவர், பெரிய ஞானி, அமைச்சர், அதாவது அமைச்சராக பாண்டிய மன்னனுக்கு வேலை செய்கிறவர். அரிமர்த்தன பாண்டியன் பாண்டியராஜா, அவனுக்கு அமைச்சரா இருக்கிறவர். அவரை தான் கையில கோடிக்கணக்கா பணம் கொடுத்து குதிரை வாங்கிடுவான்னு அனுப்பிச்சவர். இங்க சிவபெருமானுடைய தரிசனம் கிடைச்சு திருப்பெருந்துறை அப்படிங்கிற கஷேத்திரத்துல சிவபெருமானுக்கு பெரிய கோவில் கட்டியிருக்காரு. அந்த கோவில் தான் இன்னைக்கு நம்ம போய் பார்க்கிறோம், ஆவடையார் கோவில்ங்கிற கோவில். இவர் யார் அப்படின்னா பழுதிலாத சொன்மணியினை பத்தி செய்து அன்பு, பழுதிலாத சொல்லாத ஆன பாடல்களை எல்லாம் பாடுறார். இந்த பாடல்களை பாடினா பாடுறவாளுடைய பாவங்கள்லாம் போயிடும். திருவாச்சகம் அப்படிங்கிற பாடலை பாடுறவாளுடைய பாவம் எல்லாம் போயிடும். அதனால அது பழுதிலாத சொன்மை. பத்தி செய்து அன்பு முழுதுமாகிய வடத்தினான் முறை தொடுத்து அலங்கள். சுவாமிக்கு அழகாக அன்னைக்கு மலர்ந்த பூக்களை கொண்டு மாலையாக கட்டி சாத்துறது தான் உத்தமம். இவர் எதை மாலையா சாத்துறார் அப்படின்னா தமிழ் பாடல்கள்ல இருக்கிற சொற்களை எல்லாம், பக்தியான சொற்களை எல்லாம் அப்படி தொடுத்து மாலையாக எடுத்து பரமேஸ்வரனுக்கு ஒரு மாலையா சாத்திருக்கார். திருவாசகம் அப்படிங்கிறத ஒரு மாலையாக சொல்றார். 50 பூக்களால 51 பூக்களால ஆன ஒரு மாலை. அழுது சாத்தும் மெய் அன்பருக்கு. ஒவ்வொரு பாடலையும் எப்படி பாடியிருக்கார் அப்படின்னா, இப்ப எனக்கு அந்த பக்தி போராது. இந்த பிணக்கில்லாத பெருந்துரை பெம்மான்னு இந்த பாடலை ஏதோ பாடி அதுக்கு ஏதோ ஒரு அறகுறை ஞானத்துல ஒரு விளக்கம் கொடுத்துட்டேன். ஆனா இந்த பாடலை எப்படி அவர் பாடியிருக்காருன்னா, இந்த பாடல் ஒவ்வொரு பாடலையும் பாடுற போது கண்ணால அழுது 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 பாடி. அழுது சாத்தும் மெய் அன்பருக்கு அகமகிழ்ந்து. ஒருத்தர் மனம் உருகி பாடுறார், பாடி பரமேஸ்வரனுக்கு அர்ப்பணம் பண்றார். பரமேஸ்வரன் எப்படி இருக்காரா அப்படின்னா அகம் மகிழ்ந்து இருக்கார். அப்போ அந்த திருவாசக பாடல்லாம் சிவபெருமானுடைய அகம் மகிழ மாணிக்க வாசகர் பாடின பாடல் அப்படிங்கிறதும் தெரிகிறது. மகிழ்ந்து ஐயர், ஐயர்னா சாதியில ஐயர்னு இல்ல, உயர்ந்தவர்னு குருநாதர் அப்படிங்கிற அர்த்தம். அழுது சாத்தும் மெய் அன்பருக்கு அகமகிழ்ந்து ஐயர் வழுவிலாத பேர், என்னைக்கும் மறையாத பெயர். மாணிக்க வாசகர் அப்படிங்கிற பெயர் என்னைக்குமே மறையாது. எங்க இருக்காருன்னா கோவில் முழுக்க நம்ம சுத்தி பார்த்தா 4 இருக்கு. சிவன் சிவாலயத்துல ஒரு தனியா திருமேனிக்கு ஒரு இடம் இருக்கு. அதை தவிர ஒரு இடத்துல இருக்கார் அவர். நடராஜ பெருமானுடைய சபை இருக்கு இல்லையா, அந்த சபையில அவருக்கு கீழே அப்படி கையில சின்முத்திரையை காமிச்சுட்டு கையில ஒரு சிவபோத நூலை அப்படி தாங்கிட்டு நின்று இருக்கார். என்னைக்கும் சிவபெருமானை விட்டு பிரியாதவர். அதனால வழிவில்லாத பேர் மாணிக்க வாசகன். உன்னுடைய மாணிக்கமான சொற்களால நீ பாடிட்டே இருக்கிறதுனால மாணிக்க வாசகன் பேர் கொடுத்தாரா. இவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஞான வழியில பக்தி.